காலையில நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நீ பெங்களூர்ல வாழணும்னா நீ ஹிந்தி பேசணும் அப்படின்னு. இந்த தௌலத்து வடக்கன் பாத்தீங்கன்னா கர்நாடகாவை சேர்ந்த ஒரு ஆட்டோக்காரரை மிரட்டி இருந்தான். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா நேத்து, அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதியில இருந்து அந்த வீடியோ ரொம்ப வைரலா போயிட்டு இருந்துச்சு. நிறைய நியூஸ் சேனல்ல போட்டு அதுக்கு நிறைய கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. தம்பி ஃப்ரெண்ட்ஸோட பப்புக்கு போன போதையில உளறிடுச்சுன்னு நினைக்கிறேன். வீட்டுல போய் தூங்கிட்டு மறுநாள் தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு, ஆஹா நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமே, இங்கதானே இன்னும் கொஞ்ச நாளைக்கு பொழப்பு நடத்தினா ஐயோ அப்படின்னு பயந்து போய் பீதியில பகிரங்கமா மன்னிப்பு கேட்டு வீடியோ போட்டிருக்கா. இதுல ஹைலைட் என்னன்னா, எந்த லாங்குவேஜ் பேச மாட்டேன் நீ ஹிந்தி பேசுன்னு சொன்னாப்லையோ அந்த லாங்குவேஜ்லேயே மன்னிப்பு கேட்டிருக்காப்ல, அதான் கன்னடால. ಫಸ್ಟ್ ಆಫ್ ಆಲ್ ನನ್ನ ಸ್ಟೇಟ್ನಲ್ಲಿ ಇರುವ ಎಲ್ಲ ಕನ್ನಡಿಗರು ಹತ್ರ ಕ್ಷಮೆ ಯಾಚಿಸ್ತೀನಿ. ನಾನು ಪಾಸ್ಟ್ 9 years ಇಂದ ಬ್ಯಾಂಗ್ಳೂರುದ ಭಾಗ ಆಗಿದ್ದೀನಿ. ಈ ಸಿಟಿ ಜೊತೆ ನನ್ನ ತುಂಬ ಸೆಂಟಿಮೆಂಟ್ಸ್ ಇದೆ. ಬ್ಯಾಂಗ್ಳೂರು ನನಗೆ ಜೀವನ ಕೊಡಿದೆ, ಅದಕ್ಕೆ ನಾನು ತುಂಬ ರೆಸ್ಪೆಕ್ಟ್ ಇದ್ದೀನಿ. ಬಿಕಾಸ್ ನನ್ನ ಅರ್ನಿಂಗ್ಸ್ ಕೂಡ ಊರಿಂದ ಬರುತ್ತೆ. ನನಗೆ ಬ್ಯಾಂಗ್ಳೂರು ತುಂಬ ಇಷ್ಟ. ನಾನು ಕರ್ನಾಟಕ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಮತ್ತು ಅವರ ಸೆಂಟಿಮೆಂಟ್ಸ್ಗೆ ಏನು ತಪ್ಪಾಗಿ ಹೇಳಿದರೆ ಅದಕ್ಕೆ ನಾನು ಮಾನಪೂರ್ವ. அதாவது மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்கிறவன் பெரிய மனுஷன் அப்படின்ற மாதிரி நம்ம வடக்கு நண்பர் வந்து கன்னடால பேசியே மன்னிப்பு கேட்டிருக்காப்ல. இதுல ஒரு விஷயத்தை நான் நோட் பண்ணது என்னன்னா, கன்னடா நல்லா பேசுறாப்ல, 9 வருஷம் இங்க இருந்திருக்காப்ல. இதுல இருந்து என்ன தெரியுது, பப்புக்கு ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கும், போதையில ஆட்டோக்கார்ட்ட சண்டை போட்டிருக்கு, அவர் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும்.